ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிக் இல்லம். சஷ்டிக் இல்லம் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கைங்க. இன்றைக்கி ரொம்ப பேரோட வாழ்க்கையில் இருக்கிற மெயினான பிரச்சனையே என்ன தெரியுமா? இந்த கடன் தாங்க. இதிலிருந்து எப்படி ஈஸியாக வெளில வரலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன். கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. செம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் அதை அடைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய சேலஞ்சான விஷயம். இப்போது கடன் வாங்கிட்டோம், அதை எவ்வளோ ஈஸியாக அடைக்கலான்றதை பற்றி நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாத வருமான செலவுகளை முதல்ல எழுதி பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு மாதத்தில் செலவு பண்ணுற கணக்கு நமக்கு தெரியவே தெரியாது. அதே நம்ம எழுதணும் வச்சுக்கோங்களேன், அது நம்மளா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அந்த நோட்டை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம சின்ன சின்னதாக 10 ரூபா தானே, 5 ரூபா தானே, அந்த மாதிரி செலவு கூட நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தேவையில்லாமல் வாங்கியிருக்கோம் அப்படின்றது நமக்கு அப்போ தான் புரியும். எழுதி வச்சதை பார்த்தா தான் புரியும். கண்டிப்பாக டெய்லி என்னென்ன வாங்குறீங்க, எவ்வளோக்கு வாங்குறீங்க, அது எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதி வச்சு பழகுறது ரொம்ப நல்ல விஷயங்க. அது அப்போது அந்த மாதிரி அதான் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, தேவையில்லாத செலவுகள் குறையும். அதாவது அந்த எழுதி வச்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு விஷயம், ஒரு பொருள் வாங்கணும்னு தோணுன செகண்டே நம்ம போய் வாங்கக்கூடாதுங்க. 1 வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண அப்புறமும் நமக்கு அந்த பொருள் தேவை, கண்டிப்பாக நம்ம வாங்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் போய் வாங்குங்க. அதுலேயும் நம்ம நிறையா கடன் சேவ் பண்ணலாம். சீக்கிரமாக நம்ம கடனையும் அடைக்கலாம். அதில் வர அந்த மிச்ச பணத்தையும் கூட நம்ம கடன் அடைக்கலாம். அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல அடைக்கணும். இப்போ ஒரு இடத்துல கடன் 10 பைசா வட்டி இந்த மாதிரிலாம் இப்போ கொடுக்குறாங்க. இந்த வட்டி கணக்கை கேட்டாலே நமக்கு தலை சுற்றுது. அந்த மாதிரி கடன் நமக்கு ரொம்ப தேவை, நம்ம வாங்கிட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கடனை அடைங்க. மாதம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோங்க, அந்த கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிடணும். அப்போ தாங்க நமக்கு நிம்மதியாக இருக்கும். யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இஎம்ஐ கரெக்டாக கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வராது. இப்போ 1 நாள் 2 நாள் நம்ம தள்ளி கட்டுறோம் அப்படின்னா 500 ரூபா அநியாயமாக வட்டி போடுவாங்கங்க அவங்களும். அந்த வட்டியில் நமக்கு தேவையா சொல்லுங்கள்? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாமல் அந்த 500 ரூபா போகும். அந்த 500 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்படுவோம். அதனால் கரெக்டாக இஎம்ஐ டேட்டு வரதுக்கு முன்னாடியே பணம் போட்டு வச்சுருங்க. நிறைய இஎம்ஐ ஃபஸ்ட்டு வாங்காதீங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே நமக்கு தேவையாக தாங்க இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி ஒரு இதில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை வாங்கிக்கலாங்க. நம்ம கடனே இல்லாமல் வாங்கலாங்க அந்த பொருளை. அதுவும் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. நீங்கள் வேணால் அப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு கம்பெனியில் வேலை செய்கிறோம், போனஸ் வருது, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு இன்கம் வருது. இப்போது லேடிஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்து எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம்மை எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு கடன் அடைக்கணுங்க. கடன் அடைன்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் அதை அடைக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட வலி என்னன்ட்டு. அதுக்கு கண்டிப்பாக நம்மளோட மாத சம்பளம் மட்டும் பத்தவே பத்தாதுங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும். அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் எப்படியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுறேங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கடன் நம்ம அடைச்சிட்டோம், அப்பாட நம்ம அதை அடைச்சிட்டோம், நிம்மதியாக இருந்துடணுங்க. திருப்பி தயவு செஞ்சு ஒரு கடன் வாங்கவே கூடாது. ஆனால் அதுவும் ரொம்ப கஷ்டங்க. இப்போ நமக்கு இன்றைக்கி தேதிக்கு ஒரு கடன் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். அப்போ அதுக்காக நம்ம போய் திருப்பி கடன் வாங்குவோம். இப்படி தாங்க ஒரு வாட்டி நம்ம கடனுக்குள்ளே விழுந்துட்டோன்னு வைங்களேன், அது அப்படியே சுற்றி வட்டம் மாதிரி கடன் வாங்குறது அடைக்கிறது இப்படியே தாங்க போகுமே தவிர அந்த கடன்லேருந்து நம்ம மைண்டும் வெளில வராது, இந்த லைஃப்பும் நம்மளை வெளில வரவே விடாதுங்க. அது ஒரு முக்கியமான உண்மை. அதேமாதிரி மாதம் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுங்க. இந்த மாதத்துக்கு இவ்வளோ ரூபா தான் நம்ம மளிகை ஜாமான் வாங்கணும், இவ்வளோ ரூபாய்க்கு தான் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும் பசங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு நடத்துனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா செலவை நம்ம இன்னும் ரொம்ப சூப்பராக கம்மி பண்ணலாங்க. வேணா சொல்லுங்கள், நான் பட்ஜெட்டுக்கும் ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் உங்கள் மாத சம்பளத்தை பொறுத்து. அதே மாதிரி சின்ன கடனெல்லாம் சீக்கிரம் அடைச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஐயா அப்பாடா நம்ம இந்த கடனை முடிச்சிட்டோம், இதே மாதிரி நம்ம அந்த கடனையும் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உண்மையாகவே நமக்கு சூப்பராக வருங்க.
அதுமாரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா, அதுலேயும் ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக சேவ் ஆகுங்க. ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகை கூடுதலா அதான் ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா சைடு இன்கம் ஏதாவது ஒண்ணு. டெய்லரிங்கோ, டியூஷனோ, குக்கிங்கோ இப்போ நெறைய பேர் இந்த மாரி நெறைய ஐடியாஸ் இருக்குங்க சைடு பிஸ்னஸ்க்கு. கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோல போடுறேன். இந்த 10 பாயிண்ட்டையும் நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.